Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Suba Rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற செகண்ட் ப்ரோக்ராம் டு செக் வெதர் அ கிவன் நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? மேனுவல் திங்கிங் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அது ஈவனா இல்லைனா ஆடா செக் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா? அடுத்தது என்ன கான்செப்ட்? ஈவனா என்ன? 2, 4, 6, 8 அப் டு n எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆடுனா 1, 3, 5, 7 அப் டு n. இது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள் ஈவன்னு? எனக்கு ஒரு நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஈவன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது இந்த கான்செப்டை நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும். அதான் லாஜிக்கல் திங்கிங். எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்க போகிறோம்? ஸோ இப்போ நம்மளோட லாஜிக் என்னென்னா டிவைட் 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது ஈவன் நம்பர் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 to 5 வரை எடுத்துருக்குறேன் சரியா? அது வந்து டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். n டிவைடட் பை 2 n டிவைடட் பை 2 பண்ண போது ஒவ்வொன்றுத்தையும் நான் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன ஆன்சர் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். டிவைடட் என்ன எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2னா 0.5, 2/2னா 1, 1.5, 2, 2.5 கரஸ்பாண்டிங்க்கு ஆன்சர் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கான்செப்டை வச்சு எனக்கு நான் கம்ப்யூட்டருக்கு ஏதாவது லாஜிக் வந்து கிடைக்குதா? இல்லை. இந்த கான்செப்ட் வச்சு நான் ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஏன் பாருங்கள், சேமாக அந்த ஆட் நம்பருக்கு எல்லாம் 0.5 கிடச்சிருக்குது. இந்த 0.5லாம் ஆட் நம்பர் அப்படின்னு நான் எப்படி கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்க முடியாது. அதுக்காக அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் ப்ளஸ், மைனஸ், ஸ்டார், டிவைடட், ஒன் மோர் ஆப்ரேட்டர் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா மாடுலோ ஆப்ரேட்டர். பர்சன்டேஜ் சிம்பிள் பர்சன்டேஜ், அதுக்கு மாடுலோ ஆப்ரேட்டர். அது சேம் ப்ராசஸ் தான், டிவைட் தான் பண்ணும். ஆனால் ரிமைண்டரை உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் சரியா? டிவைடட் ஃபுல் ஆன்சர் கொடுக்கும். பர்சன்டேஜ் மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் கான்செப்ட். இப்போ ஒவ்வொன்றத்தை டிவைட் பண்ணி பாருங்க. 1/2 வந்து கோஷியன்ட் 0, ரிமைண்டர் 1. 2/2க்கு கோஷியன்ட் 1, ரிமைண்டர் 0 அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இதெல்லாம் ஆட் நம்பர் இல்லையா? 1, 3, 5 அது கரஸ்பாண்டிங் என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1ன்னு கிடைச்சிருக்கு. ஈவனுக்குலாம் 0 கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு ஒரு லாஜிக் கிடைச்சிட்டு இதை நான் கம்ப்யூட்டருக்கு நான் ஈஸியாக புரிய வச்சிருவேன் சரியா? அப்போ அதுக்கு என்ன கான்செப்ட்? இது இருந்தா, இந்த 1 இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு சி ப்ரோக்ராம்ல இருக்குது. அதுக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஸோ n மாடுலோ ஆப்ரேட்டட் 2 ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆன் நம்பர். கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் ஈவன். சரி, 1 வச்சு செக் பண்ணலாம், 0 வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம தான் கோடிங் எழுத போகிறோம். நம்ம என்ன லாஜிக் புரியுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்கோம்? 0 வச்சு செக் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? n மாடுலோ ஆப்ரேட்டர் 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் உங்களுக்கு? ஈவன். அது எல்ஸா இருந்துச்சுன்னா ஆட். இதுதான் நம்மளோட லாஜிக். இதுதான் கோடிங். இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜ்க்குனாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம் சரியா? இப்போ கோடிங் போகலாமா? இப்போ கோடிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2 ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா? ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஐஓ இன்புட் அவுட்புட் .h, கன்சோல் இன்புட் அவுட்புட் .h, இந்த 2 ஹெடர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னேன். எல்லா கான்செப்டுமே உங்களுக்கு தெளிவாக ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா வாய்ட்னா என்ன, வாய்ட் மெயின்னா என்ன, இன்ட் மெயின்னா என்ன, டிக்ளரேஷன் என்ன பண்ணணும், கிளியர் ஸ்க்ரீன் என்ன, கெட் சிஹெச்னா என்ன, எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க சரியா? இப்போ ப்ரோக்ராம் போயிடலாமா? ஸோ வாய்ட் மெயின் நார்மலாக எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிக்ளரேஷன் என்னது? நான் என்ன வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அதை நான் கம்ப்யூட்டருக்கு நான் சொல்லி ஆகணும்.
அப்போது வந்து என்ன தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன், என்ன இன்டிஜர் டைப் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்கும், ஒரு மெமரி வந்து அலோகேட் கொடுக்கும். சரியா, இது வேல்யூ சேவ் பண்ணாது, ஜஸ்ட் வந்து மெமரி அலோகேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனையும் கிளியர் த ஸ்க்ரீனும் லாஸ்ட் லைனும் கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் இருக்கணும்னு சொன்னேன். சரியா, எழுதிக்கோங்க. கிளியர் த ஸ்க்ரீனை அவுட்புட் ஸ்க்ரீனை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, இன்புட் ப்ராசஸ்க்கான ஸ்டேட்மெண்ட். என்ன உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, இன்புட்ல நமக்கு எண்ணுக்கு வேல்யூ வாங்கணும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷனு, ஸ்கேன்அப் ஃபங்க்ஷனு. சரியா, ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன். இந்த ஸ்கேன்அப் ஃபங்க்ஷனுக்கு நான் சிண்டாக்ஸ் படிக்க சொன்னேன், எப்படி எழுதணும், ஆம்பர்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன், பிரிண்ட்அப் ஃபங்க்ஷன், அவுட்புட் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எந்த இடத்துல இருக்குது, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைலில் அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் நான் அது பில்ட்-இன் ஃபங்க்ஷன், இது ரெண்டுமே பில்ட்-இன் ஃபங்க்ஷன். சரியா, ப்ரோக்ராம்லேயே அவங்க எழுதி வச்சிருக்காங்க, அதை நம்ம ஈஸியாக கால் பண்ணி நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இன்புட் கீபோர்ட்லேருந்து வாங்குறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன, சரி என் வாங்கியாச்சு, நம்ம ப்ராசஸ்க்கு டேரெக்டாக போயிட வேண்டியதான். ஸோ லாஜிக்கல் திங்கிங்கில் சொன்ன கான்செப்ட் தான். ஸோ என் மாடுலோ ஆப்ரேட்டர் 2 = 0 வச்சு நான் செக் பண்ணியிருக்கேன். சரியா, 0வா இருந்துச்சுன்னா ஈவன். ஸோ பிரிண்ட் அப்ல ஈவன் விதின் கோட்ஸில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அங்கே வந்து என்ன சொன்னால் வெறும் ஈவன் மட்டும் உனக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுங்க. எனக்கு என்ன அவுட்புட் வேணும்னா, என்ன நம்பர் இன்புட் கொடுத்தனோ அந்த நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு எனக்கு வேணும். அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா, நியூ லைன் ஸ்லாஷ் என்னன்னா என்ன, நியூ லைன் கேரக்டர். நியூ லைன் கேரக்டர்னா என்னது, ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் ஸ்க்ரீனில் எங்கே கர்சர் நின்றுட்டு இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அடுத்த லைனுக்கு மூவ் ஆயிரும். நம்ம அவுட்புட் எப்படி நீட்டாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கேன், எந்த இடத்துல கர்சர் இருக்கோ எனக்கு அடுத்த லைனில் வந்து இந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ %dm என்னது, % விதின் கோட்ஸ் கொடுத்துட்டு கமா, இதுக்கு கட்டாயம் ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன வேரியபிள் இந்த இடத்துல நான் ஆன்சர் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கமா, என்னோட வேரியபிளை எனக்கு இங்கே பிளேஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னதான் இருக்குமோ, 16 இருந்துச்சுன்னா 60 இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ நியூ லைன் கொடுத்துட்டு காசர் ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டில் அடுத்த லைனுக்கு வந்துடும். இதுதான் கான்செப்ட். சரியா, அப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ 1 மீதி வந்து 1 இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகி ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இதோட நம்ம கான்செப்ட் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பிரிண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு நம்பர் கொடுத்தா ஈவன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம், இல்லைனா ஆடுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் இல்லையா, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் டு கெட் அ கேரக்டர். ஸோ நேராக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு கேரக்டருக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போது அந்த நேரத்தில் நம்ம அவுட்புட்டை நம்ம பார்த்துக்கிறோம், அதே நேரத்தில் நம்ம கேரக்டரையும் ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அது என்ட்ரு கீ வந்து ஒரு கேரக்டர், அது எடுத்துக்கிட்டு இன்புட்டை கெட் பண்ண உடனே அப்போ ரிட்டர்ன் ஒரு ரிட்டர்ன் பண்ணிடுது. ஏன் ரிட்டர்ன் பண்ணுறதுனா க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோக்ராம், ரிட்டர்ன் டு தி யுவர் ப்ரோக்ராமா. சரியா, இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாமா நம்ம கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதான்னு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். ஸோ டிக்ளரேஷன் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ மெமரி அலோகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வெறுமனை அந்த மெமரி அலோகேஷன் உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளியர் த ஸ்க்ரீன் அப்படின்னா இந்த அவுட்புட் ஸ்க்ரீனு. சரியா, இந்த அவுட்புட் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணி கொடுத்துரும். ப்ரீவியஸ் அவுட்புட் இருக்குன்னு சொன்னால் அது கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணோம். என்ன இருக்குது, வித்தின் கோட்ஸில் என்ன இருக்கோ அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு போகும் அப்படின்னு சொன்னேன். என்ன இருக்குது, என்டர், இங்கே என்ன இருக்குது, என்டர் அண்ட் இன்டிஜர். ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் அலாட் பண்ணும். ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் அலாட் பண்ணும். அடுத்தது என்ன, நியூ லைன் கேரக்டர். இங்கே வந்து கர்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதான் அதோட கான்செப்ட். சரியா, அடுத்தது என்ன, ஸ்கேன்அஃபோட என்ன சொன்ன, அட்ரஸ் ஆஃப் என். அட்ரஸ் ஆஃப் என்ன, ஆம்பர்சன் என் நல்லனா அட்ரஸ் ஆஃப் என். அட்ரஸ்னா இதோட லொக்கேஷனை வந்து நமக்கு இன்புட்டாக நமக்கு லொக்கேஷன் மூலியமா உங்களுக்கு நமக்கு இன்புட் கொடுக்குறோம். அப்போ இன்புட் கொடுக்கும்போது என்னது, இந்த இடத்துல கர்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இந்த இடத்துல கர்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னது, நீங்கள் இன்புட் கொடுங்க. இன்புட் வந்து 51 அப்படின்னு கொடுக்குறீங்க. 51 இன்புட் கொடுக்கும்போது என்ன பண்ணும், உடனே என்ன பண்ணும், மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கும். மெமரியில் கரஸ்பாண்டிங் லொக்கேஷன் வந்து 1000, அது கண்டுபிடிச்சி கரெக்டாக சேவ் பண்ணும். அப்போ n = 51 மெமரிக்கு சேவ் பண்ணி வச்சிடும். அடுத்த ஸ்டெப் என்ன, நம்மளோடது செக்கிங் ஸ்டெப் இல்லையா. செக் பண்ண போகிறோம். செக் பண்ணும்போது என்னது, நம்மளோட ஈவனா ஆடான நம்ம கரஸ்பாண்டிங் நம்பரை வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ செக் பண்ணிடலாமா.
செக் பண்ணுங்க. 51 டிவைடட் பை 2 செக் பண்ண என்ன மீதி என்ன 1. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிஷன் ஃபால்ஸ். எல் ஸ்டேட்மெண்ட் வந்துருமா? எல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் நடக்கும். சரியா? அப்போ இந்த எக்ஸிக்யூட் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. நியூ லைன் கேரக்டர் கர்சர் இங்கே வந்துடும். அகெயின் என்ன பண்ணியிருக்கேன்? பர்சன்டேஜ் டி. என்னோட வேல்யூ என்ன? 51. இங்கே சப்ஸ்டிட் ஆகுமா? 51 இஸ் ஆட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். 51 இஸ் ஆட். கர்சர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்? நியூ லைன் கேரக்டர் கொடுத்துருக்கேன். நியூ லைன் கேரக்டர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்சர் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லைன். புரிஞ்சிச்சா? அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல நியூ லைன் கேரக்டரோட பர்பஸ். சரி, பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? கோடிங் வந்து எண்டுக்கு வந்தாச்சு. கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டு கெட் அ கேரக்டர் கடைசியில் என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ கர்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த கெட் சிஹெச் இன்புட் ஃபங்க்ஷன் கேட்கறது மட்டும்தான் இந்த அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு கண்ட்ரோல் மூவ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னால நம்ம ஸ்க்ரீனை பார்க்க மாட்டோம். சரியா? எப்போ உனக்கு நீ இன்புட் கீபோர்டு மூலியமா நீ கொடுக்குறியோ அப்போ மட்டும்தான் இந்த அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு நம்ம போவோம். அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு? அந்த நேரத்தில் நம்ம இதோட யூஸ் என்ன, நம்ம அவுட்புட்டை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறோம். கரெக்டாக நான் 51 கொடுத்தேன், ஆட் நம்பர் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். புரியுதா? அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்றீங்க. ஒரு கீ கொடுக்குறீங்க இன்புட், இல்லைன்னா எரர் காமிச்சிடும். புரியுதா? அப்புறம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுது? ரிட்டர்ன் டு த யுவர் ப்ரோக்ராம். இதுதான் கான்செப்ட். சரியா? திருப்பி நீங்க ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். எதுக்கு? ஈவன் வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். திரும்பி ரன் பண்ணும்போது என்ன சொன்னேன்? கிளியர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியர் த ஸ்கிரீன் இல்லையா? கிளியர் த ஸ்கிரீன் வந்து கொடுத்த உடனே என்ன செய்யணும்? அவுட்புட் கிளீனா மாறிடும். உங்களை ப்ரீவியஸ் அவுட்புட் இருக்காது. இதுதான் கான்செப்ட். திருப்பி செக் பண்ணுங்க. திருப்பி இன்புட் கொடுங்க. அதோட ப்ராசஸ் கரெக்டா ஒர்க் பண்ணுதான்னு கொடுங்க. 15 கொடுத்தா மீதி என்ன? 0. உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வெளியே வரும். கிடையா? இதுதான் கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த கோடிங்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். C++, ஜாவா, பைத்தான் எதுனாலும் நம்ம வந்து இப்போ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லாஜிக்கலும் கான்செப்டும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.